நாம் செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். நான் கேரட் 2 எடுத்திருக்கேன். ஸ்கின் நல்லா பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நம்ம நீட்டு வாக்கில் வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் டைம் செய்யும்போது நீட்டு வாக்கில் தான் கட் பண்ணேன். இந்த டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கேப்சிகம் 1 எடுத்திருக்கேன். சென்டரில் சீட்ஸ்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் பீஸை நம்ம அழகாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பீன்ஸ் ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணிடலாம். தென் கேபேஜ் அதையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீட்டு வாக்கில் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் நீட்டு வாக்கிலையும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் சின்ன சின்னதாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். ஒரே ஒரு வெங்காயம் ஒரு சின்னதாக மீடியம் சைஸாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா இதையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். வெங்காயமும் உங்களுக்கு நீட்டு வாக்கில் வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி மட்டும் கட் பண்ணணும். ஒரே ஒரு தக்காளி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரைட் ரைஸு செய்கிறதுக்கு இல்லை, செஸ்வான் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணுறதுக்காக. வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி பேக் சைடில் ஒரு கிராஸாக லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிவப்பு மிளகாய் காஞ்ச மிளகா ஒரு 15 மிளகா எடுத்துக்கோங்க. நான் 3 கப்ஸ் ரைஸ் செய்ய போகிறேன். அதனால் நான் ஒரு 14 to 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அது காம்பு நீக்கி 2ஆக கிள்ளி உள்ளே இருக்கிற விதைகளை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளே இருக்கிற சீட்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேணாம், அது நல்லதில்லை. ஸோ நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 2ஆக கிள்ளி இந்த ஸ்கின்ஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு நம்ம கிராஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம்ல தக்காளி, அது ப்ளஸ் இந்த விதைகள் நீக்கின இந்த காஞ்ச மிளகா, இது ரெண்டுத்தையும் அந்த கொதிக்கிற தண்ணியில் விட்டு நல்லா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் விட்டுடலாம். நான் 3 கப்ஸ் பாஸ்மதி ரைஸ் 1/2 hour நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு சாதத்தை வெடிச்சிக்கலாம் நம்ம. ஸோ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் சால்ட்டு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்ததும் 1/2 hour ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இந்த தண்ணியில் சேர்த்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஒரே ஒரு பிரியாணி இலை ப்ளஸ் பாஸ்மதி ரைஸும் சேர்த்து இப்போ நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் எதுக்கு சேர்க்குறோன்னா அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும், அதுக்காக தான் நம்ம ஆயில் சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு நான் 3 எக்ஸு ப்ளஸ் 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து கொஞ்சம் பிஞ்சு சால்ட்டும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா தக்காளியும் அந்த மிளகாவும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டு தக்காளியோட ஸ்கின்னு ரிமூவ் பண்ணிவிட்டு அதை 4ஆக கட் பண்ணி அதையும் ப்ளஸ் அந்த மிளகாயும் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேனில் ஆயில் விட்டு நல்லா கொஞ்சம் தாராளமாக ஆயில் விட்டுக்கலாம். பாருங்கள் ரைஸ் குக் ஆகிடுச்சு. பேனில் கொஞ்சம் தாராளமாக ஆயில் விட்டு அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இல்லை இஞ்சியும் பூண்டு நீங்கள் பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம், வெடிக்கும் பார்த்து. நெக்ஸ்ட்டு அந்த மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்து நம்ம வதக்கலாம். இல்லை 1 ஸ்பூன் வினிகரும் 1 ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ண போகிறோம். வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா சாஸ் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் வினிகர் ஆட் பண்ணாதான் கடையில் வாங்குகிற அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ 1 ஸ்பூன் வினிகர் 1 ஸ்பூன் சால்ட்டு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போதும். இன்னும் 3 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுக்கலாம். மிளகாய் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா வந்த பிறகு ரெட்டிஷாக நல்லா அந்த ஆயில் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம இதை இன்னொரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த செஸ்வான் பேஸ்ட் ரெடி. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஆயிலியாக ரெட்டாக இந்த பேஸ்ட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பேனில் ஆயில் விட்டு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகா இதை சேர்த்து ஒரு 1 மினிட் நல்லா வதக்கலாம். பிரியாணிக்கு வதக்கிற அளவுக்கு நல்லா வதக்கணும்னு கிடையாது, லைட்டாக வதக்கினா போதும். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் இப்போ நம்ம நல்லா வதக்கலாம். ஒரு 1 மினிட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஸ்மெல் போன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அதாவது கேரட், கேப்சிகம்,
பீன்ஸ், கேபேஜ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இப்போது ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல செஸ்வான் பேஸ்ட்டு அதை எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு காரம் வந்து நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு லைட்டாக தான் போதும் ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன்ஸோ 4 ஸ்பூன்ஸோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த காய் கொஞ்சம் வேகட்டும். 100% வேக வைக்க வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு ஜஸ்ட்டு வேக விட்டால் போதும். வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேணாம். கொஞ்சம் கிறிஸ்பியாக வதங்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். தென் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற செஸ்வான் பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒன் டைம் காயோடு சேர்த்து அதை நல்லா வதக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா வதக்கின பிறகு நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி வந்து குக் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, 1/2 hour ஊற வச்சு அதை 1 ஸ்பூன் ஆயிலும் 1 ஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு சால்ட் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாதத்துலேயும் ஆல்ரெடி நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம். எக்கையும் சேர்த்து லாஸ்ட்டாக ஃபைனலாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள், ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி விட்டு 1 மினிட் ஹை ஃப்ளேமில் வச்சதும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதாங்க. நம்முடைய சுவையான காரசாரமான செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.